திவ்யா ஒளிஞ்சு நின்னு கேக்குறாங்க. பைரவி சொல்றாங்க, மீனாட்சி என்ன விஷயம்? மீனாட்சி சொல்றாங்க, நானும் அவரும் குலதெய்வ கோயிலுக்கு போகணும்ல அத்தை. பைரவி சொல்றாங்க, ஒரு நிமிஷம் மீனாட்சி, மினிஸ்டர் கூப்பிடுறாங்க. திவ்யா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, பைரவி அத்தை போன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஹாசினிய நம்ம கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாங்க திவ்யா. ஹாசினி யோசனையா வெளிய நடந்துகிட்டு இருக்காங்க. திவ்யா அக்கா அக்கான்னு கூப்பிடுறாங்க. ரொம்ப சத்தமா திவ்யா கூப்பிடுறாங்க. இத நடந்துகிட்டு இருந்த தாரணி கேட்டுடுறாங்க, பாத்துடுறாங்க. திவ்யா ஒரு செகண்ட் அங்கே இருன்னு சொல்லிட்டு தாரணி வேகமா ஓடி போறாங்க திவ்யாவை பாக்குறதுக்கு. இத ஹாசினி கவனிச்சிடுறாங்க. தாரணி சொல்றாங்க, வீட்டுக்குள்ள போய் சித்தி உடனடியா வாங்க, திவ்யா குணமாயிட்டா. இத கேட்டதுமே ரங்கநாயகிக்கு கோவம் ரொம்ப அதிகமாயிருது, பயமும் அதிகரிக்குது. நாளை சந்திப்போம்.